ஏங்க ஏங்க எதுக்குங்க கூட்டினீங்க சொல்லுங்க. எதுக்கு இப்ப சொல்லதான் போறேன் வாங்க. ஏய் வேதா வாங்க. தம்பி இன்னைக்குதான் நிதானத்துல இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இல்ல மல்லிகா? வாங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும், நான் கிளம்புறேன். என்ன நீ வந்ததும் கிளம்புறாங்கற? இவரை இங்க விட்டுட்டு போக தான் வந்தேன். இனிமே இவர் இங்கதான் இருக்க போறாரு. என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் எதுக்கு இங்க இருக்கணும்? கால்ல அடிபட்டு இருக்கப்ப எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வரணும்? இங்கே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏன்னா உங்க வாரிசு அவ வயித்துல வளருதுல, அவளை பாத்துக்க ஆள் இல்ல. அதனால இங்கே இருந்து பாத்துக்கோங்க. வேதாஜி என்ன என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நடிக்காதீங்க. நான் நடிக்கிறேன்னா மல்லிகா வயித்துல வளர்ற குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சத்தியம் கிச்சன்னு குழந்தைனா எல்லாத்துக்குமே அக்கறை இருக்குங்க. அந்த எண்ணத்துல தான் எனக்கு அக்கறை வந்துச்சு. உங்களுக்கு அக்கறை கிடையாதா? இது பாருங்க, மழுப்பாம பதில் சொல்லுங்க. இது ஏன் குழந்தை, இதை நான் தான் நல்லா பாத்துக்கணும்னு நீங்க சொல்லல? நானா? நான் எப்பங்க இந்த மாதிரிலாம் சொன்னேன்? ஆமா, குடிச்சாதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப பேசுறது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? மனசுல இருக்கிறது தான் போதையில வார்த்தையா வரும். இங்க பாருங்க, உங்க மனசுல உள்ள ஆசைப்படிதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் மனசுல இருக்கிற ஆசைப்படியா? ஏங்க ஏன் என்னமோ பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏங்க, நீங்க என்கிட்ட ஒரு மாதிரியா பேசுவீங்க, இங்க வந்தா ஒரு மாதிரியா பேசுவீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரே இடத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க சமாளிக்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்கன்னு நல்லா தெரியுது. ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இங்கே இருந்து மல்லிகாவையும் அந்த குழந்தையும் நல்லா பாத்துக்கோங்க. நான் வரேன். நீங்க என்னமா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? எனக்கு தேவையில்லை, நான் போறேன். நில்லுங்க. போனீங்க நான் செத்துருவேன். பிளாக்மெயிலிங் பண்றீங்களா? ஆமா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்க வெளியில போனீங்க நான் செத்துருவேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ ஏங்க நீங்க? நான் என்ன சொன்னா கேப்பேன்னு வேணும்ட்டே உங்க பாரு. வேதா வேதா என்ன பண்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரை எதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்ற? உன் வாழ்க்கையை நீயே தேவையில்லாம கெடுத்துக்கிற. இங்க பாரு, அவரு உன் கூட தான் இருக்கணும். அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை முதல்ல நீ இங்க இருந்து கூட்டிட்டு போ. நடிக்காதடி. நீயும் அவரை மாதிரியே என்கிட்ட நடிக்காத. என்ன தியாகம் பண்றீங்களோ? அடுத்தவங்க பிச்சை போட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது புருஷனா இருந்தாலும் சரி. அவரை குடிக்க விடாம நல்லபடியா பாத்துக்கோ. வேதாஜி என்னங்க சொன்னீங்க? உயிரை போன விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் விட்டு போறீங்க?
அப்படி என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? அழகு அப்படியே மெய் மருந்து நான் பார்த்து ஏர்ல அப்படியே பறந்துனே இருக்கிறேன். நம்பிட்டேன். ஏன் சத்தியமா சொல்றேங்க, இந்த பிரம்ம உங்களை படிக்கும் போது நல்ல மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன்? அப்படியே உங்களை ரசிச்சு ரசிச்சு படிச்சிருக்கிறாருங்க. போதும் போதும். இன்னும் எவ்வளவு நேரம் என்ன இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க? எவ்வளோ நேரமா, எவ்வளோ வருஷம், எத்தனை ஜென்மம்னு கேளுங்க. ஆம்பளைங்களுக்கு பொய் சொல்ல காத்து தரணும். 2 புள்ள பெத்து தலையில 4 நேரம் வந்ததும் இந்த அழகெல்லாம் காணாம போயிடும். இதுல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்படி பார்த்துட்டே இருப்பீங்க? நான் உங்க முகத்தோட அழகை மட்டும் ரசிக்கலைங்க, உங்க மனசோட அழகையும் ரசிச்சுன்னுக்கிறேன். முக அழகி இந்த உடம்பு அழகுலாம் வயசாயிட்டோன்னு போயிடுங்க, மனசுக்கு வயசாகுமா? ஆகாதுங்க. நல்லா சமாளிக்கிறீங்க. ஏங்க நான் சீரியஸாவே பேசினுக்கிறேங்க, சமாளிக்கல. இப்ப கூட உங்க முகத்தை பார்த்துக்கினே உங்க மனசை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிறேங்க. ஏங்க வீணா போயிருக்குங்க என் வாழ்க்கை. என்னை இந்த அளவுக்கு மாத்துறதுக்கு நீங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஐயோ போதும். எதுக்கு எடுத்தாலும் ஆளுக்கு இதே சொல்லி போர் அடிக்காதீங்க. ஆக்சுவலா மாற்றங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளயும் இருந்திருக்கு, இல்லனா இவ்ளோ சீக்கிரம் இது நடந்திருக்காது. தாங்க இந்த பீஸ் தாங்க உங்களாண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைங்க உங்களுக்கு இந்த கொஞ்சம் கூட இந்த இது இல்லாம எவ்வளவு பெருந்தன்மையா பேசினுக்கிறீங்க. எவ்வளவு ஒரு சிம்பிளா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குது, அம்பிளா இருக்கிறீங்க. ஏன்னா அடுத்தவன் பண்ண வேலையை தான் பண்ண வேலைன்னு சொல்லி மாறு தட்டி பாராட்டு எதிர்பார்க்குற இந்த காலத்துல நீங்க பண்ண நல்ல காரியத்துக்கு எதுவுமே எதிர்பார்க்காம பெருந்தன்மையா இருக்கிறீங்களே. உங்களை நினைச்சலே அந்த மாதிரி இதுங்க, அது ப்ரௌடுங்க. அப்படியே நீங்க பண்ணலாம் நினைக்கும் போது கையில யாரெல்லாம் அப்படியே ஸ்டாண்ட்ல நிக்குதுங்க. வேற ஏதாவது பேசுங்களா ப்ளீஸ். இல்லங்க ஒரே ஒரு ஸ்மால் டவுட்டுங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணி விட்டுருங்க. என்ன? அது எப்படிங்க என் நைனாக்கு தோணாதது, கூட பொண்ணு அண்ணனுக்கு தோணாதது, என் தம்பிக்கு தோணாதது, இவளை ஏன் நான் டா வச்ச ஃபிகரு தோணாதது. சாரி ஒரு லோல வந்துருச்சு. நான் லவ் பண்ண பொண்ணு கூட தோணாத விஷயம் உங்களுக்கு தோணுது, அது எப்படிங்க? நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க நினைச்சிருந்தா ஐயா இந்த மாதிரி கலிஜானவங்க கூட நம்ம இருக்கவே தேவைன்னு என்னை ஊட்டி எப்பவோ போயிருக்கலாம். போயிங்கன்னா சத்தியமா உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கு நான் எந்த விதத்துலயும் வீக்கிலே கிடையாது, உங்களுக்கு தகுதியும் கிடையாது, உங்க அளவுக்கு அழகு கிடையாது, உங்க அளவுக்கு அறிவு கிடையாது, பேச தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட எண்ணம் மாத்துறதுக்கு இன்னாத்துக்கு கஷ்டப்பட்டீங்கோ. தகுதி இல்லாதவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாருக்கும் யாரும் குறைச்சல் கிடையாது. அது ஒரு பெரிய ஏமாத்துற வார்த்தை. இந்த உலகத்துல எல்லாருமே சமந்தான். செம்மங்க நீங்க. தவுளூண்டு வாயிலிருந்து எவ்வளோ பெரிய வார்த்தை. பல ஞானிகளும் பல விஞ்ஞானிகளும் யோசிக்கிற இந்த மேட்ரை அசால்ட்டா ஒரே லைன்ல சொல்லிட்டீங்க. சூப்பருங்க நீங்க, கிரேட்டுங்க நீங்க. மேல 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 சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஏன் எனக்காக கஷ்டப்பட்டீங்கோ? ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும். நிஜமாவா? நாங்க நீங்க இப்ப அது பரவாயில்ல, முதல்ல ரொம்ப மோசமா இருந்தேனே. நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமா கொமட்டின்னு வருதுங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்க என்ன? நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன். அப்போ நீங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்டா நடந்துகிட்டீங்க தெரியுமா? அப்பவே எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட தப்பான பழக்கம் இருக்கே தவிர நீங்க தப்பானவர் இல்லைன்னு. அதுக்கப்புறம் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களை விட ஒரு நல்ல புருஷன் இந்த உலகத்திலேயே கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாமே. இப்போ எனக்கு அந்த நல்ல புருஷன் கிடைச்சாச்சு. ஆக்சுவலா நான் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நீங்களோ இல்ல மத்தவங்களோ சொல்லும் போது நான் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன். ஏன்னா நீங்க கிடைக்கிறதுக்கு தான்
நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டானான்னு தான் அவ எங்கிட்டு இருக்கா. இந்த லைஃப் ஃபுல்லா உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம வாழணும் தான் என்னோட ஆசை. உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நீங்க பண்ண தப்பாலேயே உங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. உங்களையே உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இனி யாருக்காக வாழ போறேன்னு தெரியல. கடவுளே, என்ன சீக்கிரமா இந்த உலகத்துல இருந்து கூட்டிட்டு போயிடு. வா வேதா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வீரையோட பேத்தி கல்யாணம் நிச்சயமாயிருக்குதான். அடுத்த மாசம் கல்யாணமா. நேரம் வந்து பத்திரிகை வைக்கணும்னு வந்திருக்கிறான். அவனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சன்மானம் கொடுக்க வேணாமா? அது உங்க கையால் கொடுக்கணும் தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம். வேதா வந்துட்டான், வேதா கையால கொடுக்கணும்னு சொன்னேன். வீரையா முகத்துல என்ன சந்தோஷம் பத்தியா? உங்க கையால கொடுத்தாதான் ராசியா இருக்கும். எடுத்து கொடு. நீங்க தானே மாமா பெரியவங்க, நீங்களே உங்க கையால கொடுங்க. நீ தானே இந்த வீட்டு கிரகலட்சுமி. உங்க கையால கொடுத்தாதான் ராசியா இருக்கும். அதுக்காக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த எடுத்து கொடு. கட்டின புருஷனை என் கையாலேயே அடுத்தவ கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன போய் கிரகலட்சுமின்னு சொல்றீங்களே மாமா? இந்த தாம்பாளத்தை அப்படியே உன் கையில் எடுத்து இந்த பொண்ணுகிட்ட கூட ராசியா இருக்கும். நல்லா இருப்பா. ஏன் தயங்குற? இல்ல மாமா, எனக்கு அந்த தகுதி இருக்கிற மாதிரி தெரியல. நீங்களே உங்க கையால எடுத்து கொடுத்துருங்க. என்னம்மா பேசுற? உனக்கு தகுதி இல்லையா? உன்னை விட இதுக்கு தகுதி யாருக்குமா இருக்குது? இந்த பாருமா, இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வீரையாக்கு நல்லாவே தெரியும். கல்யாணத்துக்கு முன்னால நாகராஜன் எப்படி இருந்தானே இவன் கண்ணால பார்த்தவன். சுத்த உதவாய்க்கரையா தான் இருந்தான். அவன் உருப்பிடுவானான்னு நாங்களாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை இவ்வளவு தூரம் தேர்த்தி கொண்டாந்துருக்கிற. அதுக்கப்புறமும் அவனால உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தது. ஆனா நீ அவனை விட்டு கொடுக்காம இவ்வளவு தூரம் அவனை ஆளாக்கி சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற. உன்னை விட இதுக்கு தகுதி யாருக்கு இருக்குது? இந்த காலத்துல எல்லா பொண்ணுகளையும் பார்த்துக்கிட்டு தானமா இருக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு வந்த போறோம் மாமனாரோ மாமியாரோ ஒரு வார்த்தை சொன்னா போதும், தாங்காதவங்களுக்கு உடனே விட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நீ எப்படியா? இங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை அனுசரிச்சு போய்கிட்டு இருக்கிற. என்னைக்காவது நீ கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இருக்கிறியா? இல்ல போகத்தான் முடியுமா? ஏதாவது இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமா இருக்கிறாங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு நாகராஜனை மேல மேலும் திருத்தி அவனை பக்குவப்படுத்தி இருக்கிற. இத்தனை தூரம் அவனை அனுசரிச்சு போயிட்டு இருக்கிற பாரு. அந்த பக்கம் ஒரு பொண்ணுக்கு பெரிய தகுதிமா, ரொம்ப பெரிய தகுதி. அந்த தகுதி உன்னை விட யாருக்கு இங்க இருக்குது? உன்ன மாதிரி ஒரு நல்ல மனைவி வாய்ச்சதுக்கு நாகராஜன் கொடுத்து வச்சவன தான் நான் சொல்லுவேன். உன்னை விட யாருக்குமா இந்த தகுதி இருக்குது? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? இந்தா ஆசீர்வாதம் பண்ணி கொடு. பொண்ணு நல்லா இருக்கட்டும். பிடி. இந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. ஐயோ, ஏன் காலையா? சத்தியவான் சாவித்திரிய கதையில தாம்மா நான் கேட்டிருக்கேன். எதுக்காகவும் புருஷனை விட்டு கொடுக்காம விட்டுட்டும் போகாம இருக்கிற சாவித்திரிய நான் நேர்ல பாக்குறேன்னா அது நீங்க தாம்மா. உங்களை மாதிரியே இவ்வளவு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றேன். விழுமா? நல்லா இரு.
எல்லா காலையும் விழுமா? அதான் வந்தவொடனே நமஸ்காரம் பண்ணியாச்சுல்ல, அது போதுமா, நல்லா இருப்பேன். என்னம்மா, என் மருமகளை பத்தி நான் சொன்னது உங்க தாத்தா சொன்னதெல்லாம் கேட்டீல்ல? அதே மாதிரி நீ போற இடத்துல நல்ல பேர் எடுக்கணும். எது வந்தாலும் கலங்க கூடாது, அனுசரிச்சுக்கிட்டு போனோம். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரியா? ஐயா ரொம்ப சந்தோஷம். அப்ப வரியா? நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு, போயிட்டோம். வரங்கய்யா. வரமா. போயிட்டோம். வீரியா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பத்தியா? என்னம்மா திடுத்துப்புன புருஷனை கூட்டிட்டு வந்து இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா? நீ கரெக்டா அவளை கெஸ் பண்ணி வச்சிருக்க. அவ இடத்துல தான் உன்னை உட்கார வச்சுட்டு போவான்னு சொன்னா. அத கண்டிப்பா செய்வா போல இருக்கே. சரியான லூசால இருக்கா அவ. அது உண்மைதான். நல்லவளா இருந்தா இந்த உலகம் நீங்க சொல்ற மாதிரி லூசுன்னு தான் சொல்லும். அதனால்தான் நான் இப்படி மாறினது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளவோ விட்டு கொடுத்தேன். ஆனா யாருக்காக விட்டு கொடுத்தனோ அவங்களே என்ன பைத்தியக்காரி மாதிரி தான் பார்த்தாங்க. சரி, அவ கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. ஆனா நாகராஜா எப்படி ஹேண்டில் பண்ணுவ? அவருக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கலையே, உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாரே. அவர் நிதானத்துல இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. எப்பவுமே போதையிலேயே இருந்தாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அவரை 24 மணி நேரமும் போதையில தான் வச்சிருக்கணும். அவரை போதையில வச்சிருந்தா நீ எப்படிமா குடும்பம் நடத்துவ? அது சரி, இப்ப மட்டும் என்ன அவரை கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தவா போறாரு? அட்லீஸ்ட் அவர் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவர் போதையிலேயே வச்சுக்கிறது தான் சேஃப். உன்னை கண்டாலே பிடிக்கிறேன்னு சொல்ற மனுஷனை அப்புறம் எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வைப்ப? அதுக்கு தான் அந்த வேதா இருக்கால. எனக்காக அவ புருஷனையே இங்க விட்டுட்டு போனா. இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்தா போதும், அவளே ஏதாவது பண்ணி எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருவா. இங்க இருக்கிறதுனால அவருக்கு உனக்கும் எந்த நெருக்கமும் வராதப்ப நாகராஜ் எதுக்கு இங்க இருக்கணும் சம்மதிச்ச? நாகராஜ் இங்க இருக்கட்டும்னு அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் அவரும் நானும் நெருக்கமா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, வேதாவும் நாகராஜும் எக்காரத்து கொண்டும் நெருக்கமா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆமா, நாகராஜ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த வேதா விட்டுட்டு போனதுல இருந்து அவர் ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல, அங்க எங்க நடந்துட்டு தான் இருக்காரு. இல்லக்கா, அது நமக்கு ரொம்ப டேஞ்சர். அவர் அப்படி இருந்தாருன்னா எப்ப வேணாலும் பாயத்துக்கு ரெடி ஆயிடுவார்னு அர்த்தம். அவரை முதல்ல நிதானத்திலேயே இல்லாம பண்ணிடணும். தம்பி, சரக்கு, சைடிஸ்க்கு முந்திரி பக்கோடா, கிரில் சிக்கன், மிளகு கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் சர்வ் பண்றேன். இந்த சரக்கு போதுமா இல்ல இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு சொல்லவா? சரி, நான் இங்க இருந்தா நீங்க சாப்பிட கூச்சப்படுவீங்க, நான் போறேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, நான் வரேன். எனக்கா என்னாச்சு? ஐயோ, அவர் என்ன முறைச்சதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயம்லாம் வேணாம். சரக்கு உள்ள இறங்குற வரைக்கும் தான். ஒரு சொட்டு இறங்கிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பாட்டிலே காலி ஆயிடும், ஃபுல்லா மட்டை ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பயமும் கிடையாது. அம்மா, இப்ப ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா? நான் வெளியில வர வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அவர் என்ன பார்த்ததை பார்த்தா எனக்கு என்னமோ அவர் குடிப்பாராங்கிறதே டவுட்டா தான் இருக்கு. அந்த டவுட்டே வேணாம். இப்ப அவருக்கு இருக்கிற மன உளைச்சலுக்கு மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் சரக்கு வேணும்னு வந்து கேட்டு நிப்பாரு பாருங்க. பத்தாததுக்கு சரக்கு பாட்டில எதிரில வேற வச்சுட்டு வந்திருக்கோம். விடுவானா அந்த மனுஷன்? இந்த கேவலமான கூடினால நான் எல்லாத்தையுமே இழந்தேன். என் நிம்மதி போச்சு, என் சந்தோஷம் போச்சு, எல்லாத்துக்கும் மேலே என் வேதாஜினை விட்டு போயாச்சு.
இந்த குடி பழக்கத்தால இந்த கருமத்தில் வந்து உட்காந்துக்கிறேன். இது குஷ்டம் வந்தா என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம தேவையில்லை. இந்த சனியை இனிமேல தொடர மாட்டேன். என்னம்மா அவர் போதையில வச்சிருக்கலாம்னு சொன்ன, அவர் என்னடா பாட்டில் போட்டு உடைச்சிட்டாரு. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் பாட்டில உடைப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவர் மட்டும் நிதானத்துல இருந்தாரு, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் யோசிக்க யோசிக்க நமக்கு தான் பிரச்சனை. ஏதாவது பண்ணணும்.